அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேர் வாழ்க்கையில யோசிப்பீங்க, அதாவது ஆங்கிலம் என்னால பேச முடியல, ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கு, இந்த ஆங்கிலத்தை நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி நான் யார்த்தையுமே கான்டாக்ட் பண்ண முடியல, ஆங்கிலம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால என்னால எந்த பிசினஸையும் ஹை லெவல்ல பண்ண முடியல. படிக்கக்கூடியவங்க நினைப்பீங்க, அதாவது ஆங்கிலம் மட்டுமே எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்குது, நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன், பட் என்னால ஆங்கிலம் பேச முடியல, என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆங்கிலம் எழுத முடியுது, பட் ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கீங்க. தமிழ் மீடியத்துல படிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்குலாம் ஆங்கிலம் வரவே செய்யாது அப்படின்னு சொல்லி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இழந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்டவங்களுக்கு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்டு பிளேஸ்ல இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு அருமையான வாய்ப்பு, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனா உங்களுக்காக ஒரு அருமையா போன்லயே ஒரு அருமையான ஆப் ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அந்த ஆப்பை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது பேரு ELSA, அதாவது எல்சா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது எப்படிங்கிறத ஸ்கோர் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி சோ நமக்கு எது சூட்டபிளான கோர்ஸ் அப்படிங்கிறத அதுவே கிளியரா சொல்லுது. அதாவது இன்டர்மீடியட் இருக்குது, பேசிக் இருக்குது, அட்வான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ல எது அப்படிங்கறது நமக்காகவே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம படிக்கக்கூடியவர்களுக்கு தனியாவும், ஜாப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தனியாவும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்ஷன் கொடுக்குது. நம்ம செலக்ட் பண்ணும்போது ஜாபா அல்லது எஜுகேஷனா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எந்த லெவல்ல இருக்கமோ, நம்மளுடைய ஸ்கோர் எதுங்கிறத அது வேல்யூட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு கோர்ஸை அதுவே அசைன் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம், எந்த நேரம், அந்த நேரத்துல நமக்கு ரிமைண்ட் அனுப்பி அப்படிப்பட்ட நேரத்துக்கு தகுந்தாப்ப நமக்கு எந்த டைம் நேரம் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆப், அந்த ஆப்பை பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். நீங்க பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்குள்ள போகலாம். அதுல உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ச் ஆப்ஷனில் எல்சா, அதாவது ELSA அப்படிங்கிற ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுக்கும்போது எல்சா ஸ்பீக் இங்கிலீஷ் லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த குளோபல் சைஸில் ப்ளூ கலரில் வருது. அதை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. 72 MB வருது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குவைட்டான இடத்துல இருந்துக்கோங்க. ஒரு ஸ்பீக்கர் ஃபோன் ரெடி பண்ணிக்கோங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இன்டர்நெட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அது இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்குது. ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 3 ஆப்ஷன் கேட்குது, இமெயில், ஃபேஸ்புக் அல்லது கண்டினியூ வித் கூகுள். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி கேட்குது. ஸோ இதில் உங்களுக்கு சிங்கிள் இமெயிலாக இருந்தால் அதே இமெயில் கிளிக் பண்ண போகிறீங்க. மல்டிபிள் இமெயில்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாச்சுன்னா எதில் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எல்சா ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன சொல்லுது அப்படின்னா, யுவர் பர்சனல் AI இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கோச். இதில் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்டினியூ. Why do you want to use ELSA? இப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குது, அதாவது ஸ்பீக் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது ஏற்கனவே அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பேசணும். ஆடியோ பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, அலோ கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெர்மிஷன் கேட்குது, வைல் யூஸிங் திஸ் ஆப். வரைக்கும் நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்னும் கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ கேட்குது மிக முக்கியமானது, வாட் இஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன், இது ஆல்பபெட்டிக்கல் தான் வருது, அதனால் ஸ்க்ரோல் டவுன். எஸ்ஸுக்கு அடுத்தது T வர்ற மாதிரி தமிழ் இருக்குது. இந்த தமிழை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் எஜுகேஷன் பர்பஸாக, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கா அப்படிங்கிறத, இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எஜுகேஷன், இல்லைன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய ஆப்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நீங்கள் எதனாலும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் பிகினராக, இன்டர்மீடியேட்டாக, அட்வான்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்மீடியேட் தான் சொல்லலாம். ஸோ இன்டர்மீடியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ப்ராக்டிஸ் கோல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெர் டேக்கு எவ்வளோ நிமிஷம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கேஷுவல் ப்ராக்டிஸ் அப்படின்னா 10 minutes,
மீடியம் ப்ராக்டிஸ் அப்படின்னா 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸே நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் 360 டிகிரியில் இருக்குது. அதாவது எந்த டைம் 24 ஹவர்ஸில் எந்த டைம் அப்படின்னாலும் நமக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் அவங்க ரிமைண்டர் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை கண்டினியூ கொடுங்க. அதாவது ஏற்கனவே ஃபீட்பேக் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ப்ரீமியம் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நார்மல் ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் இல்லாத ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பணம் கட்டி படிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது பெர் இயர் 5500 rupees இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதில் ரைட் சைட் டாப் கார்னரில் இன்டு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிரும். உங்களோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுக்காக இந்த பேஜ் வருது, அதையும் நீங்கள் இன்டு சிம்பிள் இருக்குது, அதாவது லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெயின் பேஜுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஃபஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் டெய்லி லெசன்ஸ், இம்ப்ரூவ் ப்ரொனவுன்சியேஷன்ஸ், ஸ்டடி பை டாபிக், இயர்லி சர்டிஃபிகேட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது டெய்லி லெசனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெக்கமெண்டட் சொல்லி ஸ்டார்ட். ஸோ இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 16 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அந்த 16 கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் எப்படி ப்ரொனவுன்சியேட் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கோர்ஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஐஎல்ஸ்க்காகவோ அசஸ்மெண்ட் டெஸ்ட், குயிக் லேர்னிங், ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் எந்த ஆப்ஷனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு ஹெட்ஃபோனில் இருந்து தான் பேசுகிற மாதிரி வரும். நார்மல் மோடு நான் பேசி பார்த்தேன், பட் அதை அக்செப்ட் பண்ணலை. நீங்கள் ஹெட்ஃபோனில் பேசினா மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணுது. அதனால் ஹெட்ஃபோன் வந்து மேண்டேட்ரி. அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது குட் இன்டர்நெட், குவைட் பிளேஸ், ஹெட்ஃபோன், இந்த 3மே மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நெட்டில் வச்சுக்கோங்க, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க, ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அதாவது ரீட் த சென்டென்ஸ் பிலோ, டேப் த மைக் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மைக் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மைக் பட்டனில் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு, அதாவது அதில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதுக்கு பிறகு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸை நீங்கள் ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அண்ட் கண்டினியூ. இப்போ அடுத்த கொஸ்டின் வருது. திரும்பவும் நீங்கள் மைக் பட்டனை ஆன் பண்ணிக்கிட்டு அடுத்தது சொல்கிறீங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 டைம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டியிருக்கும் வேறு சென்டென்ஸை. அதை ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நான் ரீட் பண்ணுறேன் செகண்ட் சென்டென்ஸை. மைக் பட்டன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் இஸ் 70% அப்படின்ட்டு வந்திருக்குது. அதாவது நான் இப்போ பேசினதுடைய ஸ்கோர் வந்து ப்ரொஃபஷியன்சி லெவல் இன்டர்மீடியேட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. ஸோ இங்கே பார்க்குறீங்க, ஃபினிஷிங் திஸ் ப்ரொனவுன்சியேஷன் டெஸ்ட் இஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட், டு யூ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வேண்டாம், நம்ம ஸ்கிப் கொடுத்துட்றோம். அதாவது இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசணும். பேசுனீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜோ அந்த பெர்சன்டேஜ் வந்துடும். என்ன வருது அப்படின்னா, ஸோ யுவர் லெவல் இஸ் இன்டர்மீடியட், ஸோ இன்டோனேஷன் 83%, ஃப்ளூவன்சி 65% அப்படின்ட்டு வருது. அதாவது நான் பேசுனதுக்கு இன்டோனேஷன் எந்தெந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது 83%, ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது 65% தான். இன்னும் ஃப்ளூவன்சி வந்து எனக்கு கூட 35% வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இதில் கண்டினியூ கொடுங்க. முக்கியமானதை பார்க்குறோம், அதாவது டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றுக்கும் அதாவது இங்கே 16 இருக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா இதில் எந்தெந்த இடத்துலலாம் ரெட் கலரில் இருக்குதோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்சியேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுது. இதில் எத்தனை பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இந்த ஸ்க்ரீனில் எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன், ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது லெஃப்ட் சைட் டாப்பில் பார்க்குறீங்க 85% அப்படின்னா ரிமைனிங் 15% நாங்கள் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ நீங்கள் பேசியிருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் அதாவது ஹூமன் சிம்பிள் இருக்குது இல்லையா, ஒரு வீடியோ சிம்பிள் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஹூமன் சிம்பிள் இருக்குல்ல, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பேசுனது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத திரும்ப பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். சி மை லேர்னிங் பிளான், அதாவது லாஸ்ட்டில் 16th சென்டென்ஸுக்கு கீழே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு என்னென்ன லேர்னிங் பிளான் தேவை அப்படிங்கிறது அது கிளீனாக சொல்லுது. வீடியோ நீங்க இது வரைக்கும் பாத்தீங்க, அதாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். இந்த ஆப்ல கூட அதாவது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம அதையும் சொல்லிதான் ஆகணும். ஆரம்பத்துல பாத்திருப்பீங்க, அதாவது லாங்குவேஜ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தமிழ் ஆப்ஷன் இருக்குது, பட் அந்த தமிழ்ல திரும்ப அவங்க கொடுக்கக்கூடிய லெவல்ல இல்ல. ஏன்னா நான் செகண்ட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வரைக்கும் நான் போனேன். ஸோ அது வரைக்கும் அது வந்து தமிழ்ல வந்து ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்களே தவிர, பட் தமிழ்ல அவங்க எதுவுமே குறிப்பிடல அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருத்தம் தான் இந்த ஆப்பை பொறுத்தளவுல. பட் கண்டிப்பா இந்த ஆப்பை நீங்க படிச்சிருப்பீங்க, இதை நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எந்த டவுட் இருந்தாலும் தயவு செய்து நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ ஆங்கிலத்தை மிக தெளிவாக கத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஜாபா இருந்தாலும் சரி அல்லது எஜுகேஷனா இருந்தாலும் சரி, நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.